இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 லட்சம் உழவர்கள் வர்றதா நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேளாண்மை பிரச்சனைகளையும் முன்வைத்து இந்த கோரிக்கை மாநாடாக இது நடைபெறுகிறது. அரசு இதை செவிசாய்த்து உடனடியாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். இல்லையேல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் எங்களுடைய தலைவர்களை கலந்து கொண்டு செய்வோம். அன்பார்ந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற விவசாயிகள் மாநாடு நடைபெறுகின்ற திருவண்ணாமலையில் அந்த மாநாடு நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கிறோம். இந்த மாநாடு எப்படி நடக்கிறது, இந்த மாநாட்டை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அறுவடை செய்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்க தலைவர் கும்பகோணத்தை சார்ந்த அண்ணன் ஆலைமணி மற்றும் உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற தருமபுரியை சார்ந்த அண்ணன் வேலுசாமி, மாவட்ட செயலாளர்கள் வேந்தல் பக்தா அவர்கள், மாவட்ட செயலாளர் இள பாண்டியன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாமக்கல்லை சார்ந்த மாநில இளைஞரணியுடைய நிர்வாகி வடிவேலன் மற்றும் பலர் இங்கே இருக்கிறார்கள். நாம் இப்போது முதலில் நம்முடைய கேள்வியை அண்ணன் ஆலைமணி அவர்களிடம் துவக்குகிறோம். இந்த மாநாடு நடைபெறுகின்ற இடம் எவ்வளவு பரப்பளவு இருக்கும்? இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள்? அறம் தொலைக்காட்சி மூலமாக இந்த உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து கோரிக்கை மாநாடாக இன்றைக்கு திருவண்ணாமலையிலே வருகிற 21ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் விவசாயிகளினுடைய பாதுகாவலர், தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும், விவசாயிகளினுடைய போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நடுவண் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், கௌரவ தலைவர் தியாகச்செம்மல் தலைவர் ஜி.கே. மணி அவர்களும், வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் குண்டர் சட்டம் மீண்ட கொள்கை மறவன் பூத்தா அருள்மொழி அவர்களும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று உரையாற்றுகிற ஒரு மாநாடு இந்த மாநாடு. இந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாட்டு திடல் அமைந்துள்ளது. இது மாநாட்டு மேடை அமைக்கின்ற பணி கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு பகலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை சுற்றி உள்ள மாவட்ட செயலாளர்கள், அதாவது பக்தவச்சலம், கணேஷ்குமார், பாண்டியன், வேலாயுதம் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், அதே போல வேலூர் மாவட்டத்தை சார்ந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் போன்ற பல அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டம், அதே போல தென் மாவட்டங்கள், கடலூர் மாவட்டங்கள், மற்ற மாவட்டங்களிலிருந்து அதே போல ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, கரூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் உள்ள உழவர்கள் நிறைய வர இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை இந்தியாவிலேயே ஹரியானா மாநிலத்தில் தான் ஒரு அரசியல் கட்சி நடத்திய தேவிலால் விவசாயிகளை அணிதிரட்டினார். அதற்கு பிறகு இந்தியாவில் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் விவசாயிகளை அணிதிரட்டி விவசாயிகளுக்காக தனி மாநாடு நடத்தி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் விவசாயிகளுக்காக தனி மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னால் இதன் நோக்கம் என்ன? இதற்கு முன்பு 3 முறை உழவர் பேரியக்க மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதாவது இதே திருவண்ணாமலையில், அதே போல் காஞ்சிபுரத்தில், இன்னும் ஒரு இடத்துல மொத்தம் 3 முறை இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. மத்திய அமைச்சர்கள், வடபுலத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த மாநாடு ஒரு பெரிய அளவிலே நடத்தப்பட வேண்டும். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கே கடற்கரை சாலை வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய பிரச்சனைகள் நிறைய உள்ளது. உலகத்திலேயே எல்லா நாடுகள், எத்தனை நாடுகள் இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல இந்தியா ஒரு விவசாய நாடு.
விவசாயத்தை முதுகெலும்பு தொழிலாக குலத்தொழிலாக கொண்டு விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தென்னிந்தியாவிலே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாவட்டங்களில் நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் எல்லாம் நிறைய விளைகிறது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நீர்நிலை ஆதாரங்களை எல்லாம் பெருக்கி விவசாயத்தை செழிக்க செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லுகிறார்கள், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பிறகு அவர்கள் அந்த கோரிக்கைகளை ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்பிலை போட்டு விடுகிறார்கள். இதற்காக தொடர்ந்து இன்றைக்கு போராடுகிற இயக்கம் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கமும் மருத்துவர் ஐயா அவர்களும் அதே போல முன்னாள் நடுவண் அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிறார்கள். இந்த பகுதியில் பாலாற்று பிரச்சனை, அதே போல் நம்முடைய நந்தன் கால்வாய் திட்டம், அதே போல் தென்பெண்ணையாறு, செய்யாறு, இது அதே போல் டெல்டா மாவட்டத்தில் காவிரி நீர் பிரச்சனை, அதே போல் தெற்கே தாமிரபரணி, மேற்கே மதுரை ஆற்று பிரச்சனை, இப்படி பல்வேறு ஆற்று பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. இப்போது கூட செம்பரம்பாக்கம் ஏரி 3 ஆண்டுகளாக சற்று போடாமல் இப்போ பெய்த மழையானது வீணாக கடலிலே கலக்கிறது. ஏரிகள் நிறைய உள்ள மாநிலம் நம்முடைய மாநிலம், நிறைய ஏரிகள் இருக்கிறது. இந்த ஏரிகள், குளங்களை எல்லாம், கண்மாய்களை எல்லாம் தூர்வாராமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டபோது அணைகள் கட்டினார்கள், ஆறுகளை வெட்டினார்கள். அதே போல மன்னர் ஆட்சி காலத்திலே கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டினார், காவிரிகளை எல்லாம் நன்றாக செப்பனிட்டார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் செய்தார்கள். அதற்கு பிறகு வந்த காமராஜர் சாத்தனூர் அணை போன்ற அணையெல்லாம் கட்டினார். அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எதையுமே செய்யவில்லை. அணைகளையோ அல்லது ஆறு, குளங்கள், பாசன வாய்க்கால், வடிகால் வாய்க்கால், ஏரிகள், குளம், குட்டாய், கண்மாய்களை தூர்வாரி கரையை பலப்படுத்தி பெய்கின்ற மழையை தேக்கி நீர்வள ஆதாரத்தை பெருக்குகின்ற வகையில் இந்த அரசு எதுவுமே இல்லாத காரணத்தால் இன்றைக்கு விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அகதிகளாக மற்ற மாவட்டங்கள், திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு வேளாண் நிறைந்த பகுதியிலிருந்து பஞ்சம் பிழைக்க செல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயத்தில் வளமான மாவட்டங்கள் உங்களுடைய கும்பகோணம் இருக்கு, நாங்கள் சார்ந்திருக்கின்ற சேலம் மாவட்டம் இருக்கு. திருவண்ணாமலை விவசாயத்தில் அந்த அளவிற்கு வளமான மாவட்டம் கிடையாது. திருவண்ணாமலையை மாநாடு நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்வு செய்தது காரணம், மேல்மா சிப்காட், செய்யாறு மேல்மா சிப்காட்டுக்கு தமிழக அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பதை கண்டிப்பதற்காக, அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டதா? அதாவது ஐயா திருவண்ணாமலையில் நடத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, தஞ்சையெல்லாம் நடத்துகிறோன்னு சொன்னோம். அவர் சொன்னதுலையும் பல காரணம் இருக்குது. நீங்கள் சொன்ன மேல்மா பிரச்சனையும் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் இன்னும் பல பிரச்சனைகள் இதே மாதிரி இருக்குது. ONGC, ஈத்தேன், மீத்தேன் போன்ற திட்டங்களில் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விளைநிலங்களை, NLC போன்ற நிறுவனங்களுக்கு, சிப்காட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த விளைநிலங்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம். ஆனால் வடக்கிருந்து வரக்கூடிய, கும்மிடி பூண்டியிலிருந்து வரக்கூடிய விவசாயிகளும், தெற்கிருந்து வரக்கூடிய விவசாயிகளும், டெல்டாவை சேர்ந்த விவசாயிகளும், கிழக்கு கடற்கரை மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகளும், மேற்கு தொடர்ச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளும் வருவதற்கு வசதியாக ஒரு மையப்பகுதியாக திருவண்ணாமலை ஐயா தேர்வு செய்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அதே போல் தஞ்சாவூர், நம்முடைய திருவண்ணாமலை, சேலம் இது போன்ற விவசாய மாவட்டங்களைப் போல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் விவசாயம் இருக்கிறது. ஆகவே இந்த மையப்பகுதியாக இருக்கிற காரணத்தால் வருகின்ற விவசாயிகளுக்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலையை ஐயா அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருமே ராமசெட்டி, குண்டுராவ் இவர்கள் இருவரை தவிர மற்ற அத்தனை முதல்வர்கள் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததால்தான் காவிரி நீரை கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் மலையை நோக்கி பம்ப் செய்து விவசாயத்தை வாழ வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இன்றைக்கு இருக்கின்ற MK ஸ்டாலின், VN ஜானகி இவர்கள் யாருமே விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை. இடையில் சிறிது காலம் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்கு அவருக்கு நேரம் சரியாகிவிட்டது. விவசாய குடியிலிருந்து தமிழ்நாட்டில் யாரும் முதலமைச்சராக ஆட்சிக்கு பொறுப்புக்கு வராத காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று கருதுகிறீர்களா? உண்மை. அதாவது பசித்தவனுக்கு பசியினுடைய அருமை தெரியும். பசித்தவனுடைய நிலைமை புளிச்ச உபகாரம் அவங்களுக்கு தெரியாது.
ஆகவே விவசாயிக்கு விவசாயினுடைய நலனில் அக்கறை உண்டு. தொடர்ந்து தமிழகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ஐயா அவர்கள் என்றைக்கு இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து காவிரி நீர் பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, வைகை ஆற்று பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தில் பல போராட்டங்களை செஞ்சிருக்கிறாரு. அதே போல அவருடைய மகன், நம்முடைய கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார். சமீபத்திலே வந்தவாசி அருகே மேல்மா என்ற இடத்தில் சிப்காட்டுக்காக நிலம் எடுத்த போது அங்கு வந்து கொட்டு மழையில் கூட போராட்டம் நடத்தினார். காரணம், போராடிய விவசாயிகளை ஒரு 5-6 பேரை குண்டர் சட்டத்தில் இந்த அரசு கைது செய்திருக்கிறது. அதே போல நெய்வேலி நிலைமீட்சி போராட்டம், இப்போ முன்பு வந்து 25 ஏக்கர் நிலத்தை எடுத்து 2 சுரங்கம் அணைச்சிட்டாங்க. இப்போ 3வது சுரங்கம் அடைக்கிறதுக்கு 10 ஏக்கர் நிலத்தை, விளை நிலத்தை, பச்சை பசேல் இருக்கக்கூடிய கரும்பு, வாழை, நெல் போன்ற பயிர்களை எல்லாம் அழித்து 3வது சுரங்கம் எடுக்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த சம்பந்தமா எந்த பிரச்சனையும் அவங்க குரல் கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துக்கு வந்து என்எல்சி நிர்வாகத்திற்கு முன்னால் ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டேன், நான் விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று 1000த்திற்கும் மேற்பட்ட விவசாய தோழர்களை அழைத்து, இயக்க தோழர்களை அழைத்து முற்றுகை போராட்டத்தை நடத்தினார். அன்றைக்கு காவல்துறை சார்ந்தவர்கள் மகனை சிறையில் வைத்தால் தமிழகம் சரியாக வராது என்ற காரணத்தால் அன்றைக்கு ஆட்சியாளர்கள் விடுதலை செய்தார்கள். இதுதான் உண்மை. இந்தியா ஒரே ஒரு கேள்வி, இந்த விவசாயிகள் மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உழவர் பேரியக்கம் நடத்துகின்ற விவசாயிகள் மாநாட்டில் பல அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாநாடு நடத்தினா நாங்கள் ஆணையிட்டு விட்டோம், கட்டளையிட்டு விட்டோம், எங்கள் கட்சி நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்னு எல்லாம் வந்து சென்னையிலேயே சொகுசு விடுதலை இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து மாநில நிர்வாகிகளே களத்தில் வந்து இறங்கி தீவிரமாக பணியாற்றுறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த மாநாட்டில் மற்ற விவசாய சங்க அமைப்புகளை நடத்துகின்றவர்கள் பல விவசாயிகள் சங்கம்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நமக்கு ஆதரவு தருவார்களா? நாங்கள் ஆதரவு கோருகிறோம். அதாவது வந்து ஜாதி, மதம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி பெறாமல் குடும்பமாக உழவர்கள் ஒன்றிணைந்து கைகோர்த்து இந்த பிரச்சனையில் நிற்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கிறார். நாங்களும் பல தொலைக்காட்சி மூலமாக சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்பு வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு அவரும் அழைப்பு விடுத்திருக்கிறார். வருவார்கள். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர வேண்டும். இன்னைக்கு கர்நாடகத்தில் காவிரியில் தண்ணி விழக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறான். ஆட்சியாளர்கள், எதிர்கட்சிகள், எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஒத்த கருத்தில் இருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலேயே குதிக்கிறான். ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதியால், மதத்தால், அரசியலால் பாகுபடுத்தப்பட்டு பிரிக்கப்படுகிற காரணத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒற்றுமை இல்லை. பாமக போராட்டம் நடத்தினால் உடனே ஆளுகின்ற அரசு எங்களை கைது செய்வது, சிறையில் அடைப்பது, அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது, இது போன்று செய்கிறார்களே தவிர ஆதரவு கொடுக்கவில்லை. சமீபத்தில் தருமபுரியிலே கூட்டு குடிநீர், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி உபரி நீரை குடிநீராக தருமபுரிக்கும் சேலத்திற்கும் தர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியாரிடத்திலே 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொடுத்தோம். அந்த எடப்பாடியார் கவனிக்கவில்லை. இப்போ இருக்கக்கூடிய அரசும் அதை செவிசாய்க்கவில்லை. இப்போ போராட்டம் நடத்தினாங்க நம்ம தருமபுரியில். அந்த பந்தை நிர்மூலப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பூரா ஆளுங்கட்சியாக பண்ணிச்சு. அதை மீறி தான் அந்த பந்தை நாங்கள் முழு வெற்றி பெற்றோம். இது மாதிரி ஆளுகின்ற அரசியல் கட்சிகள் விவசாயிகளை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. நான் ஒன்று உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தமிழ்நாட்டில் பருவ காலங்களில் டிபிசி இருக்குது. அந்த டிபிசி பருவ காலங்களில் திறக்கிறாங்க. குருவை, சம்பா, தாளடி. அதில் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 300 மூட்டை, 400 மூட்டை, 500 மூட்டை தான் எடுப்போம்னு சொல்லி அளவுகோல் வைக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு பாதுகாக்க இயற்கை சீற்றத்தால் அழியாமல் இருக்க ஒரு ஷெட்டோ ஒரு கிடங்கோ அமைச்சு தரல. திறந்த வெளியில் கிடக்குறாங்க. காஞ்சாலும் வெயிட் குறையுது, மழை பெஞ்சாலும் முளைச்சி போகுது. ரெண்டுலேயும் நாங்கள் பாதிக்கப்படுறோம், நட்டப்படுறோம். ஆனால் அந்த அளவுகோல் இத்தனை மூட்டை தான் எடுப்பேன்னு சொல்லி அளவுகோல் வச்சிருக்கிற அந்த அதிகாரிகள் டாஸ்மாக் அதுக்கு மதுபான கடை தமிழ்நாடு பூரா திறந்துருக்குது. அதில் நான் ஒரு நாளைக்கு 300 பாட்டில் வைப்பேன், 400 பாட்டில் வைப்பேன். ஏன் அதில் அளவுகோல் வைக்கிற? மக்களுக்கு எடுக்கிறதுல அளவுகோல் இல்லை. விவசாயி விளைவிக்க பொருளை எடுக்கிறதுக்கு மட்டும். விவசாயிகள் விளைபொருள் விவசாயிகளுக்கு தானே ஆதாயம். டாஸ்மாக்ல சாராயம் தவிர செந்தில் பாலாஜி ஆதாயம்.
அதை பார்ப்பாங்களா, விவசாயிகளை பார்ப்பாங்களா? அதனால விவசாயி இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. ஏன் அதுல மட்டும் பண்றாங்க? இப்ப விவசாயி விளைநிலத்துல போய் பாடுபடுறான், பாம்பு கடிச்சு சாவுறான், இடி தாக்கி சாவுறான், மின்னல் தாக்கி சாவுறான், அதே போல இயந்திரங்கள் அடிபட்டு சாகுறான், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வனவிலங்குகள் அடிபட்டு சாகுறான். இப்படி அந்த உயிரிழக்கக்கூடிய விவசாய நேரங்களில் உயிரிழக்கக்கூடிய அந்த உழவர்களுக்கு, உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உழவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் மட்டும்தான் பண்றாங்க. ஆனா சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு 67 பேர் இன்னைக்கு செத்தான். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்குது. அப்ப சாராயம் குடிச்சிட்டு சாகுறவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிற திராவிட அரசு இந்த விவசாயி உணவு உற்பத்தி செய்யக்கூடியவன் சாகும் பொழுது ஏன் அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் நட்டம் கொடுக்க கூடாது? இதைத்தான் தமிழ்நாடு உழவர் பேரியக்கமும் எங்களுடைய தலைவர்களும் கேட்கிறாங்க. அப்ப தொடர்ந்து விவசாயி வஞ்சிக்கப்படுறான். இன்னைக்கு ஒரு பேனாவை தயார் பண்றவன் 450 ரூபாய் பார்க்கர் பேனாங்கிறான், விலை கொடுத்து வாங்குறான். ஒரு வாட்சை தயார் பண்றவன் 1000 ரூபாய் சொல்றான், அதை கொடுத்து வாங்குறான். ஆக விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விவசாயி விலை நிர்ணயம் பண்ண முடியல. பருத்தியை விளைவிச்சு நாம கொடுக்குறோம், அதை துணியாக்கி அதை என்ன விலை சொல்றானோ அதை கொடுத்து நாம வாங்குறோம். ஆனா அந்த பருத்திக்கு விலை நிர்ணயம் நாம பண்ண முடியல. கரும்பை விளைய வச்சு கொடுக்குறோம், அதை எடுத்துட்டு ஆலையில போய் சர்க்கரை, ஜீனி, உருண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம் இப்படி எல்லாம் தயார் பண்ணி அதை பலகாரங்கள் எல்லாமும் செய்யறான். அது அவன் என்ன விலை சொல்றானோ அதை கொடுத்துட்டு நம்ம வாங்குறோம். ஆனா இந்த கரும்பை விளைய வச்சு கொண்டு போய் ஆலையில கொடுத்தா ஒரு வாரம் அந்த கரும்பு அப்படியே கிடக்கு. அது காஞ்சா எடை குறையுது, பேஞ்சா செலுப்பேறி போகுது. அதை விவசாயி நட்டப்பட்டு அந்த கரும்பை எடுத்து இன்னை வரைக்கும் ஆலை நிர்வாகம் இன்னைக்கு நிலுவைத் தொகையா இருக்குது. இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் நிறைய இருக்குது. இன்னொரு கேட்டீங்கன்னா, அந்த நிலுவைத் தொகையை கூட்டுறவு வங்கியில் ஆலை நிர்வாகம் செலுத்தினா கூட, உதாரணத்துக்கு எடப்பாடிக்கு பக்கத்தில் வெள்ளூர்வெளிங்கிற கூட்டுறவு சங்கத்தில் இந்த சர்க்கரை ஆலையிலிருந்து கொடுத்த நிலுவைத் தொகையும் அந்த கூட்டுறவு சங்க தலைவர்கள் சாப்பிட்டான். அந்த கூட்டுறவு சங்க தலைவர்கள், அந்த கூட்டுறவு சங்கத்தில் தலைவராக இருந்தவன் அந்த நிலுவைத் தொகை அவன் சாப்பிட்டான். அதுவும் விவசாயிக்கு போய் சேரல. அதான் இன்னைக்கு நிலுவைத் தொகை எல்லா இடங்களிலும், குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர்ல இருக்கிறது, திருவண்ணாமலையில், வந்தவாசியில், சேலம் பகுதியில், இது மாதிரி இன்னும் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய கூட்டுறவு சக்கர ஆலை, தனியார் சக்கர ஆலையில கரும்பை எடுத்துக்கொண்ட அந்த நிலுவைத் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு பாக்கி இருக்குது. இதை விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் திருமண்டங்குடி, பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த திருமண்டங்குடிங்கிற சக்கர ஆலையில 750 நாட்களாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்துறாங்க. நிலுவைத் தொகை பாக்கி இருக்கு கொடுங்கன்னு. அத்தோட விவசாயிகள் பெயர்ல தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது விவசாயிகளுக்கே தெரியாது. அந்த கடனை வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த 2 கோட்டூர் சக்கரை ஆலை, திருமண்டங்குடி சக்கரை ஆலைகளை இன்னைக்கு சாராய ஆலை நடத்த போறதா வேற ஆளுங்கட்சிக்காரங்க வாங்கி சாராய ஆலை நடத்த போறதா தகவல் வருது. இப்ப இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி வீணாக விவசாயத்தை பராமரிக்கிறதே கிடையாது, வீணாக்கிட்டு இருக்காங்க. தலைஞாயிறு கூட்டுறவு சக்கரை ஆலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் எம்ஜிஆர் திறந்து வச்சார். அந்த சக்கரை ஆலை இன்னைக்கு இடிஞ்சு நொறுங்கி இந்த பல கோடி ரூபாய் இயந்திரங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துட்டு போய் பழைய எறும்புக்கு வித்துட்டாங்க. கட்டணம்லாம் இடிஞ்சு கிடக்கு, கேட்பாரற்ற அனாதையா கிடக்கு. இதை பலமுறை நாங்கள் மனு கொடுத்து அரசு அதிகாரிகிட்ட சொல்லி, அமைச்சர்கள்ட்ட சொல்லி கூட இதுவரைக்கும் பிரச்சனை அப்படியே ஓயில. அந்த ஆளை அப்படியே கிடக்கு. இவ்வளவு கோடி ரூபாய் வீணா போயிட்டு இருக்கு நம்முடைய வரிப்பணம். இதை இந்த அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்கல. இதெல்லாம் கோரிக்கையா வச்சுதான் இன்னைக்கு நாங்கள் போராட்டம், இந்த மாநாட்டை நடத்துறோம். இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 லட்சம் உழவர்கள் வர்றதா நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேளாண்மை பிரச்சனைகளையும் முன்வைத்து இந்த கோரிக்கை மாநாடாக இது நடைபெறுகிறது. அரசு இதை செவிசாய்த்து உடனடியாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். இல்லையேல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் எங்களுடைய தலைவர்களை கலந்து கொண்டு செய்வோம். அதே நேரத்தில் இந்த மாநாட்டிற்கு ஜாதி, மதம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி பெறாமல் உழவர்கள் என்ற போர்வையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும். விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாகவும், விவசாயத்திற்கே போராடக்கூடிய போராளி எங்களுடைய இயக்க தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாகவும் இந்த உழவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அனைவரும் வருகின்றவர்கள் பச்சை துண்டு அணிந்து இந்த மாநாட்டிற்கு ஒற்றுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரது சார்பாக அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். வேளாண்மை தொழிலுக்கு பெயர் போன தமிழகத்தில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அவல நிலை. உள்நாட்டிலே அகதிகளாக இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளம் உள்ள மாவட்டங்களுக்கும்
பிற அருகாமையில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் அகதிகளாக விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு மிக மோசமான நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட கட்சிகள் என்றைக்கு ஆட்சிக்கு மாறி மாறி வந்தார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் கடைபிடிக்க கொள்கைகள் அனைத்தும் விவசாய தொழிலுக்கு எதிரான ஒரு கொள்கைகளை கடைபிடிப்பதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் நடத்துகின்ற இந்த மாநாட்டின் மூலமாக மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கைகளே மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் தமிழகத்தில் விவசாயம் செழிக்கப்பட வேண்டும். அதற்கான கோரிக்கைகளை எல்லாம் இந்த மாநாட்டிலே மருத்துவர் ஐயா அவர்களும் விவசாயத்தினுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உழவர் பெருமக்கள் குடும்பமாக பச்சை துண்டு அணிந்து இந்த மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்று தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாநாடு வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மாநாடு பெருவெற்றி அடைய வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு விடுகாலம் பிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.